தும்மல் ஏன் வருகிறது? தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா தலை வெடிச்சிருப்பேன். தும்மல் வந்தாலே சளி பிடிக்க போகுதுன்னு பயம் வருதா? நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா உடம்பு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? தும்மல் ஒரு பாதுகாப்பு கவசம் என்பது உங்களுக்கு தெரியுமா? விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தூசு, புகை, நுண்கிருமிகள் மூக்கின் வழியாக சுவாச பாதைக்குள் செல்ல முயற்சி செய்யும் போது உணர்வு நரம்புகள் அவற்றை அடையாளம் கண்டு மூளைக்கு தகவலாக கொடுக்கும். அதானே உலக வழக்கம். மூளை நரம்பு மண்டலத்திற்கு அவற்றை உடனே வெளியேற்ற கட்டளையிடும். நரம்புகள் மார்பு, தொண்டை மற்றும் வயிற்று சதைகளை செயல்படுத்தி சக்தி வாய்ந்த காற்றழுத்தத்தை உள்ளுக்குள் உருவாக்கி உள்ளே நுழைய முயன்ற கிருமிகளை அத்துடன் கலந்து ஒரே மூச்சில் வெளியே தள்ளுகிறது. இதைத்தான் நாம் தும்மல் என்கிறோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது தெரியுமா? சராசரியாக ஒரு தும்மலின் வேகம் 150 முதல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அதாவது ஒரு புல்லட் ரயிலின் வேகத்திற்கு நிகரானது. 2-3 தும்மல் வரை தொடர்ந்து வருவது இயல்பான ஒன்றுதான். தொடர்ந்து அடிக்கடி தும்மல் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் சுவாச பகுதியில் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம். தும்மல் என்பது நமது உடலின் அழுத்த சக்தி, அதாவது எனர்ஜி ஃபோர்ஸ் என்று கூறலாம். காற்றின் மூலம் பரவும் நோய்க்கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாக விளங்குகிறது. தும்மல் வந்த பிறகு மூக்கில் நீர் வடிவது ஏன் என்பதை அடுத்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம்.